முக்கியமான ஒரு ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, சென்னை சம்பிரதாய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ உலகம் பூரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கால மட்டுமே கிட்டத்தட்ட 100கணக்கான பேரு ஒர்க் பண்றாங்க. கனடால, ஆஸ்திரேலியால, துபாயில, சைனால, சிங்கப்பூர், மலேசியா அப்படின்னு வேரியஸ் கண்ட்ரில சொல்லலாம். இந்த ஈவெண்டோடைய மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டா, மலேசியன் அசோசியேஷன் ஆஃப் ஹோட்டலோடைய சங்க தலைவர் ஐசக் சார் நேரடியா வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மகுடம் மாதிரி சென்னை சம்பிரதாயோடைய வரலாற்றுல. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நடக்கிற எம்ஓயு அப்படிங்கிறது 1100 ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டலோட சென்னை சம்பிரதாவுக்கு இன்னைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, ஐசக் ராஜ் சார் வந்து மலேசியன் அசோசியேஷன் ஆஃப் ஹோட்டலோடைய தலைவர், சிஇஓ. அவர் கண்ட்ரோல்ல 1100 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்கு. ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மலேசியால பல ஹோட்டல்ல பெரிய பெரிய பொசிஷன்ல மேனேஜர் பொசிஷன்ல இருக்காங்க. சார் அதுல எல்லாரையுடைய ஸ்கில்ல பார்த்துட்டு அவருடைய இவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல நமக்கு இங்க நேரம் வந்திருக்காங்க. நம்ம காலேஜ் எல்லாமே சுத்தி பார்த்தாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர்கிட்ட இன்டராக்ட் பண்ணாங்க. அதன் மூலமா இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய எம்ஓயு சென்னை சம்பிரதா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜுக்கும் மலேசியன் அசோசியேஷன் ஆஃப் ஹோட்டலுக்கும் இருக்கக்கூடிய இந்த எம்ஓயு மூலமாக ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மலேசியாவில போய் 6 மாசம் இன்டர்ன்ஷிப் போடக்கூடிய வேலை வாய்ப்புல முன்னுரிமையும் பிளேஸ்மெண்ட்ல பிரியாரிட்டியும் இந்த எம்ஓயு மூலமா கிடைக்க போகுது. இதனால ஆவரேஜ் ஸ்டூடெண்டா +2 வரைக்கும் இருந்தவங்க சென்னை சம்பிரதாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் முறையா ஃபாரினை பார்க்க போறாங்க. அதுல வெறும் ஃபாரினை பார்க்கறது மட்டும் இல்ல, அவங்களோட லைஃப்ல அதான் முதல் ஃபாரின் ட்ரிப்பா இருந்தாலும் 6 மாசம் அங்கேயே தங்கி லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேர்ல்டு ஃபேமஸ் ஷெஃபோட அவங்க ஒர்க் பண்ணி அடுத்த உயரத்துக்கு போறதுக்கான இது ஒண்டர்ஃபுல் வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, இந்த 6 மாசத்துல அவங்க ஹேண்ட்ஸமா சம் லேக்ஸ் ஏர்ன் பண்றதுக்கான ஒரு பொட்டன்ஷியலான ஒரு வாய்ப்பு சென்னை சம்பிரதா மூலமா மலேசியன் அசோசியேஷன் ஆஃப் ஹோட்டல் சங்க தலைவர் மூலமா இந்த எம்ஓஇ மூலமா பசங்களுக்கு கிடைக்குது. அந்த 6 மாசத்தை யாரு ப்ராப்பரா பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் பிளேஸ்மெண்ட்ல முன்னுரிமை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம பார்த்தோம், நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட் வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் பெர் மந்த் சேலரி வாங்குற பல சென்னை சம்பிரதாய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு காலத்துல ஐடில மட்டும்தான் இந்த ஹேண்ட்சம் சேலரி கிடைச்சிட்டு இருக்கும் அப்படிங்கிற ட்ரெண்ட மாத்தி இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஏர்ன் பண்றாங்க. அவங்க லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கு. 2010ல நாங்க சென்னை சம்பிரதா ஆரம்பிக்கும் போது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பத்தி அந்த அளவு அவேர்னஸ் இல்லை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுடைய செஃப் அப்படின்னா கிட்டத்தட்ட செஃப் தாமு, பத்மஸ்ரீ தாமு மாதிரியான ஒரு செஃப் அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல மெர்சிடிஸ் பெஞ்ச் கார் கொடுத்துடுறாங்க. அவருக்குன்னே தனி ஷூட் கொடுத்துடுறாங்க, ஷூட் ரூம். சேலரி பாத்தீங்கன்னா 10 lakhs பிளஸ். சோ ஒரு ட்ரெண்ட் இப்போ மாறி இருக்கு. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிச்சா ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகலாம்னு பல பேர் அதுக்கு எக்ஸாம்பிளா இருக்காங்க. அதுக்கு சென்னை சம்பிரதாயில படிச்சு முடிச்ச 31,651 பேர் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதுவரைக்கும் 31,000 சில ஆயிரங்கள்ல இருந்த இந்த நம்பர் இன்னைக்கு ஐசக் ராசர் பல விதமான பிஸி ஷெட்யூல். அவரை நான் மலேசியால போய் பார்க்கணும்னா நான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த அளவு பிஸியஸ்ட் பர்சன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் 9 காலேஜ் நடத்துறதுல எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு. அப்ப 1100 ஹோட்டல்ல நடத்தணும்னா எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கும். அதனுடைய தலைவர். சோ அவர் இங்க வந்திருக்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை. முக்கியமா ஆலப்போரான் தமிழன் சொன்னது மாதிரி இன்னைக்கு பேன் இந்தியாவே சென்னை சம்பிரதாய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. சென்னை சம்பிரதாயத்துல வந்துட்டீங்கன்னா எல்லா ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டும் இங்க படிக்கிறாங்க. சோ சார் கொடுக்கிற இந்த வாய்ப்பின் மூலமாக ஆலப்போரான் இந்தியன் சென்னை அமிர்தாயன் இன்னைக்கு உலகம் பூரா கொடிகட்டு பறக்க போறதுக்கான ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடக்குது. இத பிரஸ் பீப்புளான நீங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து கவர் பண்றது ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இன்னமும் பல பேரு படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடி அலையிறாங்க. ஏன் லட்சக்கணக்கில் வேலை தேடி அலையிறாங்க அப்படின்னு கேட்டா, எந்த கோர்ஸை எடுக்கணும் அப்படிங்கிற புரிந்துணர்வு இல்லாதனாலதான். இது ஒரு நம்ம சமூகத்துக்கு செய்யற சேவையா படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடுறதுக்கு பதிலா படிக்கும் போதே வேலையை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்ம ஏற்கனவே சென்னை சம்பிரதாயம் மூலமா கிடைச்சிருக்கு.
இனிமேல் அந்த வாய்ப்பு நேஷனல் லெவல்ல இருந்தது, ஹியர் ஆஃப்டர் இன்டர்நேஷனல் லெவல்ல 1000+ ஸ்டூடெண்ட் பெர் இயர் போறக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. இதுல ஒவ்வொரு மீடியாவுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும் அப்படின்னு நான் கைகூப்பி கேட்டுக்கிறேன். இவ்வளவு பெரிய பிஸிக்கு இடையிலையும் ஐசக் சார் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. இதுக்கெல்லாம் யாரு காரணமா நம்மளுடைய சென்னை சமுதாய குழுமத்தினுடைய முக்கியமான அங்கத்தினரான என்னுடைய அண்ணனான மதிப்புக்குரிய கலையரசன் சார் தான் காரணம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்க வீட்டுல கேக்குறாங்க, மலேசியால பேசாம நீங்க இந்தியாவில இருந்துருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளோட அவ்வளவு ஒரு பிரியம், எவ்வளவோ வேலைகள். அவர் பாத்தீங்கன்னா பெரிய ஆண்டர்பனர் கலையரசன் சார், நிறைய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நடத்துறாரு. இருந்தாலும் அங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருக்கிறத விட என் கூட இருக்கிற நேரம் தான் அதிகம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா சாற்ற நான் ஆரம்பத்துல இருந்தே கத்துக்கிட்டு இருக்கேன். அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் பல விஷயங்கள் கத்துக்க முடியும். சோ இந்த நிகழ்வு மூலமா ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் சேலரி மட்டும் இல்ல, அவங்களுடைய லைஃபே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலர்ஃபுல்லா மாற போறதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இனிமேல் வரக்கூடிய டெஸ்டிமோனியல் ஐசக் ராஜ் சார் மூலமா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம மீடியா மூலம் மிக விரைவில் நம்ம செலிப்ரேஷனை ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் மதிப்புக்குரிய ஐசக் ராஜ் சார். தேங்க்யூ வெரி மச் மீடியா பீப்புள், தேங்க்யூ. ஹைலைட் என்னன்னா, இந்த 6 months ட்ரைனிங் போயிட்டு திரும்பி வரும்போது 1.5 லட்சம் ரூபாய் ஸ்டைஃபண்டோட வருவாங்க. பெர் மந்த் 23,000 to 25,000 ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு பிக் அமௌண்ட். 6 மாசம் ட்ரைனிங்லயே அவங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டா 1.5 lakhs. ஸோ அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டோட வர்றதுக்கான வாய்ப்பு. பணத்தை விட எக்ஸ்பீரியன்ஸ், அதை விட பிளேஸ்மெண்ட். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதை அடுத்த லெவலுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த ஈவெண்டோடைய ஒரு நோக்கமா இருக்கும். ஸோ we love from Malaysia. Thank you again, first of all, to our chairman, Mr. Bhuminathan, amazing man with boundless energy. At 6-7 o'clock போறோம், still crowd, lot of crowd waiting. So we took about half an hour just to go through. And also Ms. Banu, another amazing woman with boundless energy, our dean, Mr. Surya, all the lecturers, principals of Amita Group, ladies and gentlemen, press and media. Thank you again. A bit about Malaysian Association Hotels. Malaysian Association Hotels is the National Hotel Association. We deal with our tourism ministry. We are 52 years old, set up in March 1974. So Malaysian Hotel Association, cuma our association, we are the voice for our government, our hoteliers in Malaysia. And we have about 1,100 members in Malaysia and growing, mainly 3-star, 4-star and 5-star hotels, and spread throughout 13 chapters, 13 states, Chennai and the Marikon. So we have Kuala Lumpur, Sabah, Sarawak, Kedah and all that. All right. And it's a big privilege. I'm the CEO for the past 3 years. என்னன்னா, இந்த 6 months ட்ரைனிங் போயிட்டு திரும்பி வரும்போது 1.5 லட்சம் ரூபாய் ஸ்டைஃபண்டோட வருவாங்க. பெர் மந்த் 23,000 to 25,000 ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு பிக் அமௌண்ட். 6 மாசம் ட்ரைனிங்லயே அவங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டா 1.5 lakhs. ஸோ அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டோட வர்றதுக்கான வாய்ப்பு. பணத்தை விட எக்ஸ்பீரியன்ஸ், அதை விட பிளேஸ்மெண்ட். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதை அடுத்த லெவலுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த ஈவெண்டோடைய ஒரு நோக்கமா இருக்கும்.